தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சரி, ஓகே, சூப்பர். நானு டக்குன்னு போயிருவேன். எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வாங்கிக்க. இன்னைக்கு வரப்போற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு வேணுமோ அப்படியே வாங்கிக்கங்க. இன்னைக்கு போறதுக்குள்ள ஒருவேளை நிறைய காரியத்தை எதிர்பார்த்து ஒருவேளை ஏதாச்சும் போன் கால் மூலமா எங்களுக்கு மொத்த ஆசீர்வாதம் போன் கால் மூலமா தான் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னைக்கு போகும்போது அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அத உண்மையா நம்புற பிள்ளைகள் கை தட்டி அந்த கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதைத்தான் இந்த வசனத்தை எனக்கு என் மனதில் கொண்டு வந்தார். அதாவது என்ன சொல்ற ஆண்டவர் சொல்ற, மரண இருள் பள்ளத்தாக்குல நீ நடந்தா கூட நான் உன் கூட தான் இருக்க போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை ஒட்டி ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு உங்க மத்தியில பேச இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில பேச சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா என்னென்ன காரியத்தை அவர் செய்யறாரு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த வார்த்தை கேட்ட உடனே. ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப ஆசை ஆண்டவரை வர்ணிச்சு சொன்ன ஒரு காரியம் இது. நீங்க மரண இருள் பள்ளத்தாக்குள்ள அந்த அடிவாரத்தில் இருந்தா கூட தேவன் என்னோடு நீங்க இருக்கிறீங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பிரச்சனை, போராட்டம், ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு வரப்போற வார்த்தை இந்த வருடம் முடியறதுக்குள்ள இந்த மொத்த வருஷத்துல இழந்ததை திருப்பி தருவாருன்னு தீர்க்கதரிசனம் சொல்ல வந்திருக்கிறார். ஆனா உண்மையா நம்புற பிள்ளைகள் கை தட்டி அப்படியே அந்த கிருபையை வாங்கிக்கோ. இன்னொரு வசனம் சங்கீதம் 46:5 அதை எடுத்து படிக்கணும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம்னா உதவி. சரியா? அதிகாலையிலே தேவனை தேடுகிற தேவனை கண்டடைவார்கள். இது உண்மையான ஒரு அர்த்தம் இதுல இந்த வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. அதிகாலையில தேடும் போது கர்த்தர் எப்படி இருப்பார்? சகாயம் செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போது இந்த வார்த்தை என்னோட பேசின காரியங்கள். அதிகாலையில ஜெபிக்கிறவன் எப்படி ஆண்டவர் சொல்ற, அதிகாலையில தேவனை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கத்திலயோ வேதத்திலயோ வசனத்திலயோ நிறைய பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அதிகாலையில தேடும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம்? சகாயம் செய்வாராம், உதவி செய்வாராம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே நிறைய பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்களா, அவரே அதிகாலையில தான் கர்த்தர் ஜெபிக்கும்படியாக மலை ஓரமாக இல்ல தனிமையில நிறைய காரியங்கள்ல அவர் ஜெபிக்க போறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அதிகாலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும், உடனே வரும். நீங்க காலையில இருந்து ஜெபிச்சு பாருங்களேன், நீங்க ஜெபிச்ச அடுத்த நிமிஷமே கர்த்தரோட அசைவை நீங்க பார்க்கலாம். இந்த அதிகாலை 3 மணி ஜெபம், அந்த 3 மணிக்கு யாரும் ஜெபிக்க முடியாது, தூக்கம் தானே வரும். ஆமா இல்லையா? ஆனா அதுலதான் வல்லமை உண்டு. அதுல நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், நீ குடிசை வீட்டுல இருந்தாலும் அரமனை வீட்டுல உட்கார வைக்க ஆண்டவரால முடியும். ஐயோ, கை தட்டி வாங்கிக்கங்க. இது எத்தனை பேருக்கு புரோஜனமே தெரியல. ஆனா இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. நீ சாதாரண ஒரு நிலைமையில இருந்தா கூட அதிகாலையில் ஜெபிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். உன் காரியத்தை கர்த்தர் மாத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அவன் நடுவுல இருக்கிறார். மத்தேயு 18:20 சொல்றது, எங்க 2-3 பேர் நாமத்துல. இந்த வசனத்தை ஏன் சொல்றேன்னா, இந்த சங்கீதம் 23:4 வசனம் அந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றான்னா, ஆண்டவரே மரண இருள்னா எப்படி தெரியுமா? மரண அடிடா, மரண எதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மரண இருளுக்குள்ள நீ இருந்தா கூட அங்கேயும் ஆண்டவர் இருப்பாராம். அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்துல அந்த வசனத்துல அவர் எங்கெல்லாம் கூட இருக்கிறாரோ அதை குறித்து நீங்க உங்க மத்தியில பேச பாருங்க. எத்தனை பேர் அதை உண்மையா இன்னைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உங்க போகும்போது பாருங்களேன், கர்த்தரே உன் கையை பிடிச்சி நடந்து போற அளவுக்கு கர்த்தர் இறங்க போறாங்க. அல்லேலூயா. என்னோட சேர்ந்து தானியேல் 3:14 எடுத்து படிக்க பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று நம்ம ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வார்த்தை வரும்போதே பாருங்களேன், தேவையானது எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர் கொடுக்க போறாரு உங்களுக்கு.
ஹalleluya படிங்க. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி ஜூலையில் நடுவிலே போடப்படுவான் என்றார். ஹalleluya. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த முடிஞ்சா அது 1வது படிங்க சிஸ்டர். 3:1 படிங்க. 3:1 அப்படியே படிச்சிட்டே வாங்க. அந்த 13 வரைக்கும் படிச்சிருங்க. டக்கு 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 படிங்க. ராஜாவாகிய நல்லா கேளுங்க. நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும். அவ்வளவுதான். ரொம்ப நேரம் படிச்சா ரொம்ப நேரம் ஆகும். இது ஒண்ணும் இல்ல, ஒரு பொற்சிலை, ஒரு பெரிய ஒரு சிலை. அந்த ராஜா மாரி, அந்த ராஜாவோட சொற்பமா அதே மாரி ஒரு சிலையை இது பண்ணி அதை செய்து அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ண சொல்றாங்க, அந்த 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 13வது வசனம் படிங்க பார்க்கலாம். அந்த சுரமண்டலம் அந்த இதெல்லாம் வருமே, அது வாசிக்கும் போது அவனை தார விடுவனும். 14 படிங்க. நேபுகாத்நேச்சர் எதுக்கு இன்னைக்கு இந்த காரியத்தை நான் பேசுறேன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட இந்த 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 சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவோட கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் சொல்லி நீங்க உங்க மத்தியில பேச போறேன். படிங்க. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது அப்படின்னு இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு சொல்றானுங்க, நாங்க ஒரு காலம் நீ சொல்ற பேச்சை நாங்க கேட்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா தெளிவா பேசினாரு. எல்லா இடத்துலயும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. ஏன் ஆண்டவர் இவங்களோட இவ்வளவு ஒரு வல்லமையான காரியங்கள் ஏன் கர்த்தர் செய்தார்னா, ஏன்னா இவங்க ஒரு இடத்துல கூட அவன் ஆண்டவர் இறக்கி வைக்கவே இல்லை. ஆண்டவர் அவனை மறுதலிக்கவும் இல்லை. அல்லேலூயா. அவன் என்ன நம்ம சொல்றானுங்க, நீ வச்சிருக்கிற சிலைய நான் ஒரு காலம் வணங்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னை ஒருவேளை தப்பிக்க அந்த இடத்த விட்டு என்னை தப்பி கொண்டு போலனா கூட நீ வச்சிருக்கிற சிலையை நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தை ரொம்ப இதையே தான் ஆண்டவர் எனக்கு ரொம்ப அழுத்தி காமிச்சார். நான் ஏன் இன்னைக்கு உங்க மத்தியில பேசுறதுன்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணதால தான் இன்னைக்கு நிறைய நம்மளோட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னோட ஜர்னிக்குள்ள நீ இல்லாம நீ சில இடத்துக்கு நீ போறதுனால தான் உன் ஆசீர்வாதத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தடைகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை உங்க மத்தியில பேச சொன்னார்னா, இவ்வளவு நாள் இந்த கொரோனாவோ இதுவோ அதெல்லாம் உன்னை நிப்பாட்ட முடியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை செய்து முடிக்கும் அளவும் அவர் அமைதியா இருக்கவே மாட்டார் ஐயா. ஹல்லேலூயா. அப்பதான் சொன்னாரு, நீ ஏன்டா மனுஷனுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு இன்னைக்கு. இந்த இடத்துல அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இந்த வசனத்தை நீங்க முழுசா வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன். இந்த காரியம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண இருள் பள்ளத்தாக்குல இருந்தா கூட அங்கே நான் வருவேன், அந்த இடத்துல நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம் நடுவுல இருக்கிறார்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசுறாரு. நிறைய இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணதுனால தான் நிறைய இடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவனோட வாழ்க்கையில அந்த காம்ப்ரமைஸே இல்ல. சில இடத்துல நம்ம ஏதாவது காரியத்தை நம்ம விட்டு கொடுத்துருவோம், ஆனா நம்ம தான் அதுக்கு முத்து போடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, என்னைய தவிர வேற யாருக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை அழைத்தவர் நான். உன்னை தாயின் கருவிலே உருவாவது முன்னாடி, உன் தாயும் உன் தகப்பனும் சேருவது முன்னாடி அவங்கள பார்த்து நான் ஆசீர்வதிச்சேன் அவங்க. ஹல்லேலூயா. டோன்ட் காம்ப்ரமைஸ். யார்கிட்டயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத. இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு பாருங்களேன், வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தர போகிறார். உன் தடையை கர்த்தர் உடைக்க போகிறார். இதுக்கு அப்புறம் தான் உன் முகத்தை கர்த்தர் முகமுடி கிழிக்க போகிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவன் சொல்றான் ஒண்ணும் இல்லை. அவன் சொல்றது என்னன்னா, இவ்வளவு பெரிய சிலை, 9 அடி சிலை, அவங்க இந்த இடத்துல பாபிலோன்ல பெரிய ஒரு சிலை. இவனுக்கெல்லாம் வந்து எருசலேம்ல இருந்து சிறைச்சா, அதாவது அடிமையா வந்தவனுங்க. அதுக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், நல்ல தேறினவனுங்க, நல்ல சூப்பரானவனுங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வாங்க, வாலிப பிள்ளைகள் கொண்டு வர சொல்லும்போது அந்த இதுல வரவனுங்க சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ. இந்த ஒரு இடத்துல ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வரும். தானியேல், சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ அவங்கலாம் ஒரு கூட்டாளி. ஹல்லேலூயா. தானியேலோட ட்ரைனிங்ல வந்தவனுங்க. இவனுங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா தானியேல் நல்லா ஜெபிக்கிறவன். நீ நல்ல ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க எந்த இடத்துல யாருக்கும் நீங்க அதாவது அவங்களுக்கு ஈடு கட்டி நின்று பேச கூட மாட்டேன். ஹல்லேலூயா. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. என்ன அழைத்தவர் அவரை பற்றி தான் நான் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. இனி வர நாட்களை நீ தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்து மற்ற காரியத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிற, வராத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், உன் பின்னால வரும். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. சொன்னாரு, டோன்ட் காம்ப்ரமைஸ். போய் பேசாத. நீ போய் அந்த காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாத. உன்னோட இதை நீ விட்டு கொடுக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அதை புடிச்சுக்கொள்ளு. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ இருக்கிறது. நான் எல்லாருக்கும் தான் பேசுறேன். நான் எல்லாருக்கும், சிஸ்டர்ல இருந்து எல்லா பிரதர் எல்லாருக்கும் நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த 2021 ஃபுல்லாவே நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம்யா. ஹல்லேலூயா. கொரோனா ஒரு சைடு நம்ம எல்லாரையும் ஒரு பயத்துக்குள்ள கொண்டு போய் எல்லாரும் பயந்துதான். இன்னைக்குதான் எல்லாரும் ஒரு ஃப்ரீடமா வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப அழுத்தி என்னோட பேசுற, டோன்ட் காம்ப்ரமைஸ். நீ உன்னோட காரியத்தை நீ செய்யறா, நீ யாருக்கும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. நான் உனக்கு என்ன சொன்ன அதை மட்டும் நீ செய். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க 15. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை, நல்லா கேளுங்க, நாங்கள் ஆராதிக்கிற. ஒண்ணும் இல்லையா, இது வந்து தப்பா நீங்க எடுத்துறாதீங்க. அதாவது அந்த ராஜா போல ஒரு சிலையை வச்சு அவனை வணங்கன்னு சொன்னா, அவனும் ஒரு மனுஷன் தானே, அப்படித்தானே? உண்மைதான் இல்லையா? அதே அந்த ராஜா நெகுமித்நேச்சார் சிலையே மறுபடியும் இது பண்ணி அதை போய் முன்னுக்கு போய் அவனை தார விழுங்கணும், அந்த மியூசிக் சத்தம் கேட்டாலும் நீங்க எல்லாம் தார விழுந்து நீங்க வணங்கணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீ ஒரு காலம் நினைச்சு பார்க்காத, நீ வச்சிருக்க சிலைக்கு முன்னாடி நாங்க வந்து தலை வணங்குவோம். நாங்க தலை வணங்குறது ஒரே ஒருத்தருக்கு தான், அந்த சர்வ வல்லவருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. படிங்க வசனத்தை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனார். பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றான், ஒருவேளை அவரு என்ன விடுவிக்காம போனா கூட, படிங்க, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின
பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு இந்த இடத்துல பாத்தீங்களா, அந்த ராஜா சொன்னார் சொல்லி அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவன் சொல்ற, ஒருவேளை என் ஆண்டவர் வரலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு காலம் உன்னோட சிலைக்கு முன்னாடி தலை வணங்க மாட்டேன். அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை அழகா ஆழமாக ஆண்டவர் எனக்கு காமிச்சார். ஏன் ஆண்டவர் இதுக்கப்புறம் தான் தேவ வல்லமை இறங்க போகுது கொஞ்ச நேரத்துல. இதுக்கப்புறம் தான் அது மொத்த ஸ்டோரியை நீங்க வரப்போகுது. அல்லேலூயா. படிங்க, மறுபடியும் படிங்க வசனத்தை. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, சொல்றானுங்க, நீ என்னத்த சொன்னாலும் நீ வச்சிருக்கிற சலை முன்னாடி நாங்க தலை வணங்க மாட்டோம். ஏன் அவனுக்கு அதை செய்யலன்னா, அவனுங்களை ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு இங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தான் கர்த்தர் அக்கினி ஜுவாலையில உள்ள வராரு. ஐயா, நெருப்புக்குள்ள வராரு ஆண்டவர். இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை கர்த்தர் தேடுறாரு தெரியுமா? வைராக்கியம். அவருக்காக வைராக்கியமா நிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய விஷயத்துல நம்ம இறந்துட்டோம். உண்மைதானே? நீங்க எத்தனை பேர் நான் பேசுறது கரெக்டா பேசுறீங்க, எங்களுக்கு தேவையானது பேசுறீங்க, கை வச்சு காட்டி பார்க்கலாம். பரவாயில்லையே, நிறைய பேரோட ஆண்டு பேசிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல நம்ம சில இதை நம்ம காம்ப்ரமைஸ் போனதுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம இறந்து போயிருக்கோம். வேளாட கூட வேலை இடத்துல போய் உனக்கு ஆண்டு ஆசீர்வதிச்ச வேலை சூப்பரான வேலையா இருக்கும், பெஸ்டான வேலையா இருக்கும், ஜெபிச்சு வந்திருக்கும், நல்ல வேலை. யாராவது ஒரு பையன் சொல்லியிருப்பாங்க, ஒரு யாராச்சும் கூட இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, இங்கேயும் வேலை சரி, இதோட ஒரு பெட்டர் ஆஃபர் தரேன். ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, சூப்பர் ரெடி. ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ இருந்தா மட்டும்தான் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஐயோ கை தட்டி புரிஞ்சிருச்சு. நிறைய பேர் புரிஞ்சிருச்சு. சூப்பர். நிறைய பேர் புரிஞ்சிருச்சு. வெரி குட். அல்லேலூயா. ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள நினைச்சிருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் நம்மளை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டு உனக்கு அதுக்கு போக சொல்லாரு, இதுலயே இரு, நான் உனக்கு உன்னை பெருசாக்குறேன், நான் உன்னை வாழாக்காம உன்னை நான் தலையாக்குறேன், உன்னை கீழாக்காம நான் மேலாக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்க உடனே நீ இருக்கிற தாமான உன்னை நான் பெருக பண்றேன். அல்லேலூயா. வேலை இடமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. நீங்க என்கிட்ட அதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை கேட்டோன்னு எப்படி இருந்துச்சு, அப்படியே ஏதோ மேல கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்பா இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்துட்டாங்க. ஏன்னா நம்மளும் சில இடத்துல எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. ஆனா இனி வருகிற நாட்கள்ல நம்ம யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். நமக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ அதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் அரைமுறைமா நிக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அது நம்மளை தேடிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்த போகிறார். அல்லேலூயா. அவனுங்க இது பண்ணவே இல்லை. அவனு சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்குல்ல. இந்த இடத்துல அவன சொல்றாங்க, ஒருவேளை ஆண்டவர் எங்களை காப்பாத்தலனாலும் நீ வச்சிருக்க சிலைக்கு முன்னாடி நாங்க தலை வணங்க மாட்டோம்ப்பா, நாங்க வணங்க மாட்டோம். உன் முன்னாடி தலை வணங்குற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய அப்பா டக்கரும் இல்ல, லாடும் கிடையாது. என் மொத்த லாடு அவருதான். ஐயோ கை தட்டி அதை அப்படியே வாங்கிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன் இருதயத்துக்குள் அவரை உயர்த்தி பாரு, கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சும்மா சபைக்கு வந்து இப்படி கொஞ்சம் ஆண்டவர் ஆராதிக்கிறது நோ. நம்மளும் அவரை ஆராதிக்க முடியும், வீட்டுக்குள்ளே அவர் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இருதயத்தின் அளவில் அவர் ஆராதிக்க முடியும்.
சிரிப்புல ஆராதிக்க முடியும். சூப்பரான ஒரு ஆண்டவர் இயேசு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, நன்மையை பெற்றுட்டு மறந்துடுறாங்க. அது எப்படி மறக்கிறாங்க எனக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், டோன்ட் காம்ப்ரமைஸ். ஆளுங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாத. அவங்க உன்னை பார்க்கறாங்க சொல்லிட்டு தேவனை புடச்சி பேசுறாங்க. அவங்க பார்க்கும்போது இன்னும் அதிகமா அவரை உயர்த்தாங்க. அல்லேலூயா. அவங்க பார்க்கறாங்களா, ஐயோ இந்த இடத்துல இப்படி வர பேசக்கூடாது அப்படின்னு, அந்த இடத்துல தான் தேவனை உயர்த்தணும். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல நீங்க பாருங்களேன், வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசியும் பங்கிட்டு பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். 20 படிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் பாருங்க கேளுங்க, ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். இவ்வளவு ராஜா, நீ இந்த ஜனங்க முன்னாடி இவ்வளவு மோசமா ஆடிட்டு வரைய. 21 படிங்க. அதுக்கு நல்லா கேளுங்க. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில, இப்படி இருக்கணும். தாவீதை போல கர்த்தரை உயர்த்துற பிள்ளைகளாக இருக்கணும். படிங்க. அதுக்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், அதாவது சவுலை பார்க்கிலும், படிங்க, அவருடைய எல்லா வீட்டாரையும் பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட என் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். படிங்க. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். இன்னும் கூட மோசமா ஆவார். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். படிங்க. அடுத்தது படிங்க. இங்க படி, நல்லா கேளுங்க. இந்த வசனத்தை கேளுங்க. அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் அளவுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த ஒரு காரியத்தை இது பண்ணதுனால, அல்லேலூயா, அவ ஆண்டவருக்கு, அதாவது அவன் தாவீது ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி ஆடந்த அவர் பார்த்து அந்த பேசுறதுனால, அல்லேலூயா, ஆண்டவர் பாருங்க நான் எப்படி நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள லேஸ்ல யாரா தொட முடியுமா? ஏன் நம்மள தொட முடியும்? ஏன் இப்ப இந்த மாதிரி காரியத்துல சில இடத்துல நம்ம வீக்கா வரோம். நம்ம சில காரியத்துல நம்மளுக்கு வந்து ஆசிரியத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னா சில இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணதுனால. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம அதிகார அந்த வைராக்கியத்தோடு இருந்து பாருங்களேன், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா. சொல்றானுங்க, நான் ஒரு காலம் நீ நிறுத்துற பொற்சாலை மட்டுக்கு நாங்க வணங்க மாட்டோம். நாங்க அவ்வளவு சீப்பானவங்க கிடையாது. அதாவது இந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்ல வரானுன்னா, வணங்கல மாட்டோம், உனக்கு விஸ்தாரம் தான் எங்களை வச்சுக்க, இல்லைன்னா எங்களை அனுப்பி விடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவனுக்கு அப்படிதான் இருக்கிறானுங்க.
அவனுக்கு அப்படி வைராக்கியமா இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனுக்கு அக்கினிக்கு நடுவுல கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 19 படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொன்னவன எப்படி இருக்கும்? நீ நிறத்துல பொற்செல்லாம் வணங்க மாட்டேன், அங்க ஊரே வணங்குறாங்க, இவனுங்க 3 பேர் வணங்கல. இவங்க சொல்றானுங்க ஒரு காலம் நான் வணங்க மாட்டேன், என் ஆண்டவர் ஒரு எங்களை தப்பி வைக்கலன்னா கூட நாங்க வணங்க மாட்டோம். முடியாது, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. ஒரே வாரம் சொல்லிட்டேன், நான் முடியாது, நான் ஒரு காலம் அதை செய்ய மாட்டோம். இத்தனை தான் இருக்கு வச்சு இல்லைன்னா நடப்பு, எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆண்டு சனாதன இப்படிப்பட்ட வைராக்கியமான பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உண்மையா சொல்றேன், நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்து பாருங்களேன், எல்லா இடத்துல நம்ம இருந்து பாருங்களேன். அதான் நான் சொல்லல, ஆண்டவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு நீ வேற எங்கேயும் தப்பி தெரியாம மத்தவங்க பேச்சை கேட்டு நீ போயிட்டு வச்சுங்களேன், அதோட ஆசீர்வாதம் முடிஞ்சு ஃபிளாட். அதோட திரும்பி வந்து ஆசீர்வாதம் வரதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அல்லேலூயா. இவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதனாலதான் கர்த்தர் அதுக்கப்புறம் பெரிய காரியங்கள் செய்யறாரு அவங்களை கொண்டு. படிங்க சிஸ்டர் 19. அப்பொழுது நேபுகாத்நேச்சரே கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் அபினேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் நெருப்பு இது பண்றாங்க. அதாவது நார்மலா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனா இவனுக்கு இந்த மாதிரி பண்ணதுனால ரொம்ப கோபம் வந்து இல்ல இவனுங்களுக்கு 7 மடங்கு கூட்டுக்கிறான் நெருப்பை. இந்த இடத்துல பாருங்க, 7 மடங்கு கூட்டுறாங்க அவனுக்கு நெருப்பு. ஆனா அவனுக்கு அப்ப கூட அவனை பயப்படல, அவனுக்கு பயப்படவே கிடையாது. அவன் நெருப்புல தூக்கி போட கூட அவன் பயப்பட கிடையாது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யவே முடியாது, உன்னோட வார்த்தை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷர்கள் சிலத்துல நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க, ஒரு மாதிரி கீர்த்தனமா பார்ப்பாங்க, கரகுரமா நடத்துவாங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல கூட கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். அவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் அந்த இடத்துல. அல்லேலூயா. படிங்க சிஸ்டர் வசந்த. சாத்ராக் மேஷாக் அபினேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்தின் பலசாலியாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் அபினேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, தூக்கி போடப்பட்ட அந்த கொண்டு போய் போட்டானுங்க, அவனுக்கு மேலதான் நெருப்பு பட்டுச்சு. அவனுங்க மொத்தமா சாம்பல் ஆயிட்டானுங்க, செத்துட்டானுங்க நினைக்கிறேன். ஆனா இவனுங்க மேல கர்த்தர் அவ்வளவு ஒரு கிருபை வச்சார். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல, அவனுக்கு எந்த இடத்துலயுமே ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயுமே சாப்பாடு கொடுக்கறது, ராஜாவோட சாப்பாடு கொடுத்தானுங்க, அதை கூட அவனுக்கு சாப்பிடல. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், நாங்க நார்மலா எங்களுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடே நாங்க சாப்பிடுறோம். ஆனா அவனுக்கு மற்றவனுங்களோட இவனுங்க இன்னும் புஷ்டி சூப்பரா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா அவனுங்களோட இன்னும் பலனாக நல்ல செம்மையா இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த இடத்துலயுமே அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்பதான் ஆண்டு இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை ஆண்டு பேச சொன்னாருன்னா, இந்த இடத்துல அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தான் ஆண்டவர் அவனுடைய எல்லா ஆபத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு அக்கினியில போட்டாங்க, அங்கேயும் ஆண்டவர் வந்தார். நீங்க தானியேல் படிச்சு பாருங்க, அவனுக்கும் இப்படி ஒரு காரியம் வந்து அவன் ஜெபிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனை கண்டுபிடிக்கிறான், அவன் மேல குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறாங்க, அவனை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு தேடுறாங்க. ஆனா
அவனையும் என்ன பண்ணாங்க, சிங்க கபில போட்டாங்க. அவனும் பயப்படவே இல்லை. அவனும் இஸ்ரவேல் தேவனுக்கு முன்னாடி போய் நின்று ஜெபிக்கிறான். எருசலேமுக்கு முன்னாடி கதவை அப்படி திறந்து, அவன் மேலாரையில போய் கதவை திறந்து எருசலேமுக்கு நேரா நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபிச்ச அந்த நிமிஷமே கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. அவனும் அப்படிப்பட்ட காரியம் தான். அவனும் சிங்க கபில போட்டாங்க. சிங்கத்துக்குள்ள போட்டா சும்மா இருக்குமா சிங்கம்? அது எத்தனை நாள் பசின்னு இருக்கு தெரியல. அதுல போட்ட அடுத்த நிமிஷமே எலும்பு இருக்குமான்னு தெரியாது. ஏன் பாச எங்கிட்ட சொல்றேன், ஏன்னா சிங்க கபி கிட்ட போனது அப்படின்னு. சிங்க கபில போட்டா முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல கீறி பிச்சை எடுத்துரும். நான் ஒரு தடவை பார்த்தேன், சும்மா ஒருத்த வந்து மேல இருந்து இந்த யூடியூப்ல பார்த்தேன். அவன் சும்மா கை காட்டிக்கிட்டு தடுக்கு அப்படியே தலை கீழே விழுந்துட்டான். விழுந்து கொஞ்ச நேரத்துல பிச்சை எடுத்துருச்சு. அவன் காலை பிடிச்சி இழுக்கிறானுங்க வெளியிருந்து ஒருத்தன். கடைசி வரைக்கும் விடவே இல்லையா சிங்கம். அவன் மொத்தமா போச்சு, அப்படியே இழுத்துட்டு உள்ள போயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சிங்க கபில போடும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நம்மளுக்கு ஆபத்து வரும்போது தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குறைவா காணப்படலாம்யா, மற்ற ஜனங்கள் முன்னுக்கு நம்ம குறைவா இருக்கலாம், அவங்க நம்ம ஏளனமா பேசலாம். ஆனா அவங்களுக்கு தெரியும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர் அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு சில நேரத்துல மட்டும்தான் அவனுங்களை டச் பண்ண விடுவார். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் தொட விட மாட்டார். அவர் மட்டும் ஆட்டத்துல இறங்கிட்டாரோ, ஐயோ கை தட்டி அப்படியே கிருபை. ஹல்லேலூயா. இருக்கிற இடம் தெரியாம ஓட விட்டுருவார் ஆண்டவர். உண்மையா சொல்றேன், நான் உண்மையாவே இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தான் சொல்றேன். தமிழ் ஜனங்களுக்காக பேசுறேன். இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் ஜனம் பாவம் ஆண்டவர், வேலை இல்லாம நல்லா இருக்கணும், அவங்களா நல்ல வீட்டுல இருக்கணும். என்னத்துக்கு நாங்க வரோம் ஆலயத்துக்கு? இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்க செஞ்சே ஆகணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், டோன்ட் காம்ப்ரமைஸ். இதை நீ செய்யாம இருந்து பாரு. 3 மாசம் நீங்க அப்படி இருந்து பாருங்க. நான் சொன்னதை நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். எல்லா இடத்துல நம்ம விட்டு கொடுக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்து பாருங்களேன், நீங்க இந்நேரம் ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. உண்மையா சொல்றேன், இந்நேரம் நீங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. நீங்க ஆண்டவர் அப்படியே காமிச்சாரு என்கிட்ட, அப்படியே காமிச்சு அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன். நம்ம தமிழ் ஜனங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் நான் குறைஞ்சவரா நான் கேட்கிறேன்? அவரோட சீப்பான கடவுளா? அவர் எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தெரியுமா? அவரை நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்காதீங்க. வேற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஹை போஸ்ட் கொடுக்கிறாரா, அந்த ஹை போஸ்ட்ல எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி நடக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொசிஷன் கொடுக்கிறாரோ அந்த பொசிஷன்ல நின்று அவரை உயர்த்த ஆரம்பிங்க. அவர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணதுனால தான் அப்படி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து இதே தான் சொன்னார். இந்த வேர்ட் அப்படியே வந்துச்சு நான் ஜெபிக்கும் போது. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உனக்கு நான் எவ்வளவு வச்சிருக்கேன். சாதாரண ஒரு மண்ணுக்கு ஒப்பான ஒரு மனுஷ பேச்சை கேட்டு நீ என்னை மறுதளிச்சிட்டியே, என்னோட வார்த்தையை நீ விட்டுட்டியே. ஹல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் பேருக்கு இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே, யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுருவோமே. இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. ஆண்டவருக்காக நின்று பாரு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதைத்தான் சொல்ல சொன்னாரு. என் ஜனங்களை பார்த்து போய் சொல்லு, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லு. அப்பதான் இந்த வசனத்தை கொண்டு வந்து காமிச்சாரு. ஷாத்ராக், மேஷாக், அபிதேகோ என்னும் அந்த 3 புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். எரிகிற எங்க விழுந்தாங்க? நடுவுல விழுந்தார்கள். படிங்க நல்லா கேளுங்க. எங்க விழுந்தாங்க?
எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எங்க விழுந்தாங்க? எங்க விழுந்தாங்க? எங்க விழுந்தாங்க? நடுவுனா எங்க? நடுவுனா எங்க? இந்த இடத்துல காட்டுங்களேன். நடுவுனா எங்க? லூயிஸ் தான் நடுவு. சரி, பிரதர் லூயிஸ் தான் நடுவுல இருக்காங்க. சரியா? அந்த நடுவுல போட்டாங்க. அல்லேலூயா. ஏன் நடுவுல போட்டாங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடு கேட்க ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் பிள்ளைங்க உபத்திரத்துக்குள்ள இருந்தா கூட சும்மா அரைகுறைமான கத்த விட மாட்டாரு. அடியில இருந்தா கூட அவர் இறங்கி வல்லவராக இருக்கிறார். இறங்கி வர அவர் வல்லவராக இருக்கிறார். சைட்ல போட்டாலும் அவன் தப்பிச்சிருவான். கட்டண அதனாலதான் நடுவுல போட்டானுங்க. அவனுக்கு தப்பிக்கவே கூடாது. நான் நினைக்கிறேன் இவனுங்க போட்டிருக்க மாட்டானுங்க. ஆண்டவரே அவங்களை போட வச்சிருப்பாரு. டேய் போடுறது போடுறீங்க, சைடு எல்லாம் தூக்கி போடுறாங்க, நடுவுல போடு. அவனுக்கு தப்பிச்சே வர முடியாத இடத்துல போடு. முடிஞ்ச அது மேல ஒரு கட்டை வச்சு போடு. அங்க கூட நான் போய் என் பிள்ளைகளை தூக்குவேன். அல்லேலூயா. அங்க கூட ஆண்டவர் நம்மளை தூக்குவார். அதத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். மரண இருள் பள்ளத்தாக்குல அடியிலும் கட்டசில இருந்தா கூட அங்க கூட நீங்க என் கூட தான் இருப்பீங்க. நீங்க என்னை விட்டு தூரமா பிரிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:22 நீங்க படிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன அவர் சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் கண்டுபிடித்தேன். அப்ப எவ்வளோ நேசிப்பாரு எனக்கு ஆண்டவர் தாவீதை. அதனாலதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றான், மரண இருள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏன் அவன் அப்படி வர்ணிச்சு சொன்னானா, அவனுக்கு ஆண்டவர் விட்டா வேற யாரும் கிடையாது. அவன் அம்மா கூட அவனை கை விட்டாங்க. அவங்க குடும்பமே அவனை விட்டுட்டாங்க. ஒரு வனாந்தரத்துல அப்படி இருக்க முடியுமா? ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு காட்டுக்குள்ள அப்படி இருக்க முடியுமா? சரி, ஆடு மேய்ச்ச ஒரு காட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்ல. அவனுக்கு வீடே காடுதான், வீடே வனாந்தரம் தான். அவன் அங்கேயே ட்ரைனிங் ஆகணும். அதனாலதான் 5 கல்லுல மொத்த கல்லு நெத்தி அடி அடிச்சிச்சு கோலியாத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். படிங்க வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து பார்க்கறான். இங்க 7 மடங்கு அக்கினியை கூட்டியாச்சு. இதுல போட்டவன் இவனுக்கு இருக்கானுங்களா இல்ல சாம்பல் ஆயிட்டானுங்களா சொல்லி எட்டி பார்த்து வரான். ராஜா வராரு. வேற யாரும் கூட வரல. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. வந்திருந்தா வேற யாரும் போய் பார்த்திருப்பான். இப்போ ஒரு அந்த அக்கினியில ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறா வச்சுக்கீங்களேன். அவனுக்கு ரெகுலரா செய்யறவங்க இருந்தாங்களா, அவன் என்ன பண்ணுவானுங்க, அந்த அக்கினி நெருப்புலாம் அடைச்சிட்டு சரி அந்த சாப்பாடுலாம் அடிச்சு சுத்தம் பண்ண கண்டிப்பா வருவானு தானே, பார்த்துருப்பீங்க தானே. அப்ப அந்த மாதிரி அவனுக்கு யாரும் வரல, ராஜாவே வராரு. ஏன்னா ராஜாக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. ஐயோ, நம்ம எப்பயுமே நார்மலா நெருப்பு தான் கொளுத்துவோம். இந்த தடவை 7 தடவை கூட்டி விட்டோம். இவனுக்கு இருக்கிறானுங்க இல்லையானவரை பார்க்க வராரு. நான் நினைக்கிறேன் அவர் பார்க்க வரல, ஆண்டவர் அனுப்புறாரு நினைக்கிறேன். ஆண்டவரே துரியப்படுத்திருப்பார். எழுந்திரு போ, அக்னிக்கு போய் பாரு. என் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட யாரு இருக்காருன்னு பாருடா. அல்லேலூயா. படிங்க வசந்த. தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுள்ளார்கள். ராஜா கேக்குறார், 3 பேரை தான் நீங்க போட்டீங்க, படிங்க. அக்னியிலே போடுவித்தோம் என்றார். போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார். ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் பாருங்க. அவனுக்கு கட்டி போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி பார்த்தாங்க, உள்ளுக்கு நடமாடிட்டு இருக்காங்க நெருப்புக்குள்ள. அந்த நெருப்பு நீங்க சும்மா யூடியூப்ல பாருங்க. நான் சும்மா தட்டி எல்லாம் பார்ப்பேன். அந்த நெருப்பு போட்டா கொஞ்ச நேரத்துல ஆள் பொசுங்கிடுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் எப்படி பாக்குறோம்னா, நெருப்பு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போட்டாங்க, இதைத்தான் நம்ம பார்க்கறத தவிர அதுல இருக்கிற ஆண்டவரோட வல்லமையை நம்ம பார்க்க மறந்துடுறோம். அல்லேலூயா. நெருப்புல போட முடியுமா? போட்டா நம்ம இருப்போம் முதலாவது.
அல்லேலூயா. இதுல என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோட காமிச்சாருன்னா, அப்படிப்பட்ட நெருப்புக்குள்ள கூட அந்த தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நெருப்பு, அவ்வளவு பெரிய நெருப்புக்குள்ள அவரால் வர முடியும்னா நம்மளோட காரியம் அவருக்கு சும்மா ஜுஜுபியா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு சாதாரண ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு விசுவாசிக்க போறேன். நெருப்புக்குள்ள வந்த ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன காரியத்தை நம்ம கடந்து போய், என்ன பிரச்சனை, என்ன காரியத்தை நம்ம போராட்டத்துக்குள்ள இருக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்ச நாள கர்த்தர் மாத்துவாருன்னு நான் தீர்க்கதரிசி சொல்ல வந்திருக்கேன். அதை நம்புற பிள்ளைகள் கை தட்டி அதை வாங்கிக்கங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. சூப்பர்ல இது. அதுதான் நம்ம ஆண்டவர். அவனுக்கு ஒரு சேதம் இல்ல. நெருப்புல போட்டாங்க, கட்டி போட்டாங்க, ஆனா அவனுக்கு ஒரு சேதம், ஒரு முடி கருகல, அப்படி போட்டவே இருக்கிறானுங்க உள்ள. அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையிலும் ஒருவேளை அக்னியில நடக்கிற போலதான் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க அக்னி உங்களோட ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க, உங்க முன்னாடி ஒருத்தர் போய்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு சேதம் வராத அளவுக்கு இப்படிப்பட்ட மொத்த கொரோனாவே வந்து கூட இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, ஐயோ, கை தட்டி அந்த கிருபையை வாங்கிக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சூப்பரானவர் ஐயா, ரொம்ப நல்லவர் ஆண்டவர். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு. பாருங்க, அவங்க ராஜா சொல்றான் 3 பேரை போட்டீங்க, ஆனா 4வது ஒரு பார்த்தா தேவகுமாரன் போல இருக்குது. சன் ஆஃப் காட். ஐயா, சன் ஆஃப் காட் அங்க வந்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதக்காரன் தாவீது மரண இருள் பள்ளத்தாக்குல இருக்கு, அங்க கூட ஆண்டவர் கூட இருந்தார் சொன்னார்ல. அதே காரியத்தை இந்த இடத்துல கர்த்தர் ஷாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள கர்த்தர் இறங்கி வரார். ஏன் இந்த காரியம் நடந்துச்சுன்னா, அவனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல. அவனுக்கு சொல்றாரு பாத்தீங்களா, நீ சொல்ற சிலைக்கு முன்னாடி நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கவும் மாட்டேன். ஒருவேளை ஆண்டவர் வந்து என்னை தப்பிக்கு அந்த இடத்த விட்டு என்னை கொண்டு போலனா கூட நான் ஒரு காலம் வணங்க மாட்டேன். அந்த காரியத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே கர்த்தர் அக்கினிக்குள்ள இறங்க ஆரம்பித்தார். அந்த ஒரு இடத்துல அவனை காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தான் கர்த்தர் அவங்க நடுவுல வர ஆரம்பித்தார். ஆண்டரே பார்த்திருப்பாரு, ஆண்டரே அப்படியே ஆண்டரே தகச்சு போயிருப்பாரு. வா, இவ்வளவு பெரிய விசுவாசமா, இப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட சும்மா இருப்பாரு ஆண்டவரு. இதுக்கே நான் இறங்கி போய் ஆகணுமே. இவனுங்க நான் இவ்வளவு பெரிய வைராக்கியமா இருக்கிறானுங்க, நான் வரலனாலும் அவனுங்க வணங்க மாட்டேன், நாங்க நெருப்புக்கு போக தயாரா இருக்குன்னு போறானுங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சில அக்கினிக்குள்ள நம்ம போடப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதே அக்கினிக்குள்ள உன்னை விடுவிக்க ஒருத்தர் வர போகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற ஒருத்தர் வர போகிறார். உன் தலையை நிமிர வைக்க ஒருத்தர் வர போகிறார். உன் குடும்பத்தை அழகுபடுத்த ஒருத்தர் வர போகிறார். நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு வேலை உயர்வு தருவர் ஒருத்தர் வர போகிறார். உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை உண்டு பண்ண ஒருத்தர் வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வர போறார் ஐயா, வர போறார். அதுக்குள்ள நேரம் வந்துருச்சு. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அவர் மகிமை இறங்கி காரியங்களை செய்ய போற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் பதில் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பாஸ்டர் நீங்க சொல்லும் போது இது அப்படியே இந்த வார்த்தை எனக்கு வந்தது மட்டும் கையாசி காட்டுக்க பார்க்கலாம். அவர் உயர்த்தணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை உயர்த்தலாம் நினைக்கிறீங்க? அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள இறங்கி வந்தவர் உன் வாழ்க்கையில வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில வரப்போறார் அம்மா, உங்க வாழ்க்கையில வரப்போறார் ஐயா. தயவு செய்து இந்த இயேசுவை நான் இவ்வளவு ஆசையா பேசுறேனே, இந்த பாஸ்டர் ஆசையா சொல்றாரு, இந்த அண்ணன் ஆசையா சொல்றாரு, தம்பி ஆசையா சொல்றாரு, உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசம் நீங்க அவரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவார். உங்க குடும்பம் அவ்வளவு ஆசீர்வாதமா மாறிடும். உங்க குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை இயேசு மாத்திடுவார்.
உங்க வறுமை கர்த்தர் மாற்றிடுவார். உங்க வீட்டுல கஷ்டப்படவே மாட்டீங்க ஐயா. இன்னைக்கு உண்மையாவே நான் அப்படியே கேட்டு வந்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் இப்படியே தான் பேச போறேன் இன்னைக்கு, அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். என் ஜனங்களை பார்த்து அப்படியே ஆசீர்வதிக்க போறேன் டேடி, அப்படிதான் சொன்னேன். நான் அப்படியே ஆசீர்வதிக்க போறேன்ப்பா. போய் நான் ரொம்ப வெறியா இருக்குப்பா, என் ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டு வந்தேன் ஆண்டவர்கிட்ட, உண்மையா சொல்லிட்டு வந்தேன். சும்மா இல்லம்மா, சும்மா இல்ல. நிறைய இடத்துல அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தனால கர்த்தர் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கு. எல்லாரும் தெரியும் என்னை பத்தி. ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தெய்வத்தை மட்டும் தான் பார்ப்பேன். எவ்வளவு பெரிய ஆளா தான் எனக்கு ஓகே. நான் கஷ்டப்படும் போது நீங்க யாருமே வர கிடையாது. தெய்வம் தான் கொண்டு வந்தார். என் குடும்பத்தை கூட நான் சொல்லுவேன், என் தெய்வம் தான் என் பக்கத்துல இருந்தார். அவர் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு உதவாமல் நீ இந்த அளவுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறேன். அழகா கோட்டு சுட்டோட வந்து நிக்கிறேன்னா அந்த அந்தஸ்து கொடுத்த ஆண்டவர் இயேசு. அந்த ஒரு வெறி, இந்த ஒரு வைராக்கியம். எங்க போனாலும் சாதாரணமா போக மாட்டேன். கவர்மெண்ட்டுக்கே பயங்கரமா கோட்லாம் போட்டு போவேன். உண்மையாவே எங்கேயுமே குறைச்சு காட்ட மாட்டேன். நீங்களும் அப்படி இருங்க. உங்களை எப்படி வச்சிருப்பார் பாருங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். ஆளுங்க பாக்குறாங்க நீ குறைக்காத. அவங்க பார்க்க கண்ணை உருட்ட நீ அழகா உடுத்த ஆரம்பி. கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். அவங்க கண்ணை உருட்ட நீ கிளம்புயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா வரணும். நீங்க அப்படி வந்து பாருங்களேன், உன் வீட்டுல கஷ்டமே இருக்காது. அதுக்கப்புறம் கஷ்டம் இருந்தா கூட அந்த கஷ்டத்தை பார்த்து சிரிச்சுட்டு, ஐயோ இதெல்லாம் சின்னது எனக்கு, ஜுஜுபி எவ்வளவு பெரிய கடவுளோட பிள்ளை தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய தெய்வத்தோட மகன் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்து பாருங்களேன். அதை பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்துச்சு. நீங்க வந்திருக்க அத்தனை பேரை பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வீட்டுல கஷ்டம் இருக்காது. ஹல்லேலூயா. கார் மாத்திரம் நினைச்சா மாத்து தகுதியுமா. லோன் கொடுக்கிறது பேங்க் கார் அல்ல, உங்க அப்பா. ஐயோ கை தட்டி வாங்கிக்கோங்க. உன் லோனை பாஸ் பண்றது இந்த முதலாளிகள், இந்த பேங்க் காரன் கிடையாது, நம்ம அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காடி ஓட்டுறது நல்லதுதான், பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. நீங்க கொடுத்த இந்த காடிக்கு சூப்பர். அடிக்கடி நன்றி சொல்லுங்க. சொல்றீங்களா இல்லையா? ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, இது கட ஆடுது, இதெல்லாம் ஒரு வண்டி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆண்டவரே கடகடன்னு ஆடனா கூட ஆடி சேர்ச்சிக்கு நான் போயிடுறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன். ஆடாத ஒரு வண்டியை கர்த்தர் உனக்கு தர ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல வீடு, நல்ல காரு, அந்த மாதிரி கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அதை உண்மையா பத்தி உங்களை பார்த்து நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் எழுந்திருப்போம்.